வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து செலரி துவையல். இந்த செலரி துவையலுக்கு தேவையான பொருட்கள்: செலரி ஒரு பஞ்ச், கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு, பூண்டு 4 பல், பெருங்காயத்தூள் சிறிதளவு. இந்த செலரி துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த செலரி தண்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வெறுமனவே சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செலரி வந்து நல்ல நார்ச்சத்து உள்ள தண்டு, நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு 2யும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த செலரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த செலரி வந்துட்டு இருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் சிறிதளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வைங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புளியை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து அதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த செலரி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த துவையல் சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ பயன் உள்ளது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.